Hi hello friends, welcome back to KUMBAKONAM SAVOURIES. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வித்தியாசமான ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காயை போட்டு பண்ணக்கூடிய ஒரு சட்னி. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் எடுத்துட்டு அதோட மொனையை கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா சில வெள்ளரிக்காய் வந்து கசக்கும். அந்த கசப்பு தன்மை போறதுக்காக அது மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணிட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வெச்சுக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இது போரும். இதுக்கு தேவையான ingredients நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். ப்ளீஸ் நீங்க அங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே அதுல 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து செவக்க வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க கூடாது பருப்பு. பாதி செவந்த உடனே அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸாக்ட்டா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வதங்கியாச்சு. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கணும். அப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், பருப்பு, புளி இதையும் இது கூட சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். உங்களுக்கு வந்து இதை வந்து தொட்டுக்கலாம். நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து அது கூட சேர்க்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. உங்கள் வீட்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.